ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து டேரெக்டாக நம்ம காவேரி கோயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போனாங்க. அதே மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே தான் பார்த்திங்கன்னா விஜய் வந்து சொல்வார் இல்லையா, நான் முக்கியமா இல்லை வெண்ணிலா முக்கியமானு காவேரி கேட்கும்போது வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் விளையாட்டுக்கு கிண்டலுக்காக சொன்ன விஷயம் காவேரிக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயிலில் உட்காந்து கூட அவர் அந்த விஷயத்தை தான் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, நிஜத்துலையும் எதையுமே நம்ம விளையாட்டுக்கு சொன்னால் கூட ஒரு சில பேர் விளையாட்டு கூட விபரீதம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கே நடந்திருக்கு. விஜய் இதை விஷயத்தை விளையாட்டாக சொல்ல போய் அது வந்து காவேரி வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் இப்போ காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறதுக்கு. ஏன்னா இப்போ அவர் சொன்னால் டக்குன்னு வந்து காவேரி தான் முக்கியம் சொல்லுவாளே, அதான் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோடில் ராகினி கிட்ட, அவர் நான் வேண்டாம் வெண்ணிலா தான் வேணும்னு சொல்லிட்டானா அந்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கிறதையும் தெளிவாங்க சொல்லியிருக்காங்க. எப்படியும் வந்து விஜய் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டார். விஜய் வந்து காவேரி தான் அக்செப்ட் பண்ணுவார். அது வந்து விஜய் வந்து அந்த விளையாட்டாக சொன்ன ஒரு விஷயம் காவேரி வந்து நம்மளை எங்கே வேணாம்னு சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, ஒரு பதட்டமும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இன்றைக்கி எபிசோடு எண்டில் நாளை ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா காவேரி வெண்ணிலா விஜய் வந்து அழைச்சிட்டு வந்து தாத்தா என் வெண்ணிலா வந்துட்டு தாத்தா என் வெண்ணிலா வந்துட்டு தாத்தான்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்களே, கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட கனவாக இருக்கும். ஏன்னா காவேரி அதை பற்றியே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆள் மனசை திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது வந்து கனவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் காவேரி வந்து இதையே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கனவாக அது வந்திருக்கு. அது எப்படிங்க விஜய் வந்து ஏன் காவேரி தாத்தா ஏன் வெண்ணிலா தாத்தான்னு எப்படிங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுலேயே தெரிஞ்சிருச்சு அது வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க, கண்டிப்பாக அது ட்ரீம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம் ஒன்ஸ் அகைன். ஸோ தாத்தாவுமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. அது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரியோட ட்ரீம் தான். நாளைக்கு நம்ம வந்து பார்த்தோம் நமக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், காவேரி வந்து ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நீ விஜய் கிட்ட சொல்லலையாங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா ராகினி. ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்து கேட்பாரு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போயும் நம்ம காவேரி சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி அதுக்குள்ளே வந்து வெண்ணிலா எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சி கூட்டு வந்துருவாரா. இதுலேயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. நம்ம இவ்வளோ தூரம் யோசிக்க தேவையில்லை, அது பார்க்கும்போதே கிளியர் கட்டது காவேரியோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி எடுக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.